ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கார்டனுக்கு அந்த சீரீஸ்க்கு என்னென்ன வேணுங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் நிறையா கொஸ்டின்ஸ் வேறு கேட்டிருக்கீங்க, அதுக்குண்டான ஆன்சர்ஸையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கு என்ன வேணுங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து 6:30க்கு நான் மார்னிங் வந்து கார்டனுக்கு வரும்போது பாருங்கள், ஒரு தொட்டி கீழே விழுந்து கிடக்கு இந்த காற்றுக்கு. ஆல்ரெடி நான் எல்லா தொட்டியும் நேற்று ஈவினிங் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் செவரை ஒட்டி. இது ஒரு தொட்டி ரோஸ் விழுந்திருக்கு, ஒரு செம்பருத்தி தொட்டி வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ செம்பருத்தி வந்து ஃபுல்லாக உமியில் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட கொக்கோபீட் மாதிரி தான், ரொம்ப லைட் வெயிட், அது தாங்கவே இல்லை, டக்குன்னு அது கீழே விழுந்துருச்சு. ஸோ கொக்கோபீட் மாதிரி தான் இந்த உமியும் இருக்கும், காற்று மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொட்டியெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தரையில் வைக்கிறது தான் பெட்டர். நம்ம வந்து ஸ்டாண்டில் வச்சோம்னா இந்த மாதிரி டொப்பு டொப்புன்னு இந்த மாதிரி காற்றடி காலத்தில் கீழே விழுந்துடும், க்ரிப் இருக்காது. ஸோ இந்த ஒரு ஒர்க், எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. இப்போ நிறைய காற்றடிக்குது, ஸோ நிறையா இஷ்யூஸும் ஆகுது. செடி 10 தடவை கீழே விழுகுது, அந்த கொப்பு உடையுது, இலையெல்லாம் மஞ்சள் ஆகுது. ஸோ இந்த வெயில் காலத்தில் ஒரு இஷ்யூனா, காற்றடி காலத்தில் இது ஒரு இஷ்யூஸ் வருது. ஸோ இதெல்லாம் மீறி தான்ப்பா நம்ம செடியெல்லாம் வளர்க்க முடியும். ஸோ இந்த மல்லிகைப்பூ செடியும் தூக்கி கீழே தான் வைக்கணும், அதுவும் வந்து உமியில் தான் வச்சுருக்கேன், காற்று மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா செடியும் கொண்டு போய் இப்போ செவரை ஒட்டி வச்சுருக்கேன். இந்த காற்று கொஞ்சம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் அதை அரேஞ்ச் பண்ண முடியும் செடி எல்லாமே. ஸோ இங்கே ஒரு கொக்கோபிட் மீடியா பாருங்கள், இதுவும் வந்து கீழே விழுந்துருக்கு ஃபுல்லாகவே. இது 2-3 தடவை இந்த மாதிரி விழுந்து இதெல்லாம் ரீபாட் பண்ணணும். ஃபுல்லாக வேர் வந்து பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரீபாட் பண்ணுற ஸ்டேஜில் வந்துருச்சு. அப்புறம் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த நிறைய மழை பெய்யுதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள்லாம் கொக்கோபீட்டுக்கு எப்படி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அதையும் நம்ம பார்க்கலாம்ப்பா. இதெல்லாம் பாருங்கள், நான் சிண்டரு, அதே மாதிரி இந்த பழச்செடி, இதுவும் இந்த சப்போட்டா, அந்த ஆரஞ்சு ரெண்டையும் தூக்கி ஸ்டாண்டில் வச்சு நாங்கள் வந்து கயரை வச்சு டைட்டாக கட்டியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து உமியில் தான் வச்சுருக்கோம், வெயிட்லெஸ் தான், அதனால் அது கீழே விழுந்துருக்க, தரையில் வச்சாலே விழுகுது. ஸோ நாங்கள் இந்த மேலே கம்பி மேலே க்ரிப்பாக வச்சு நாங்கள் கட்டி வச்சுருக்கோம், கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ப்பா. இந்த மாதிரி உமியிலெல்லாம் வச்சோம்னா நம்ம கொஞ்சம் ஒரு க்ரிப்பு ஏதாச்சும் கொடுக்கணும் செடிகளுக்கு. ஸோ மழை காலத்தில் கொக்கோபீட் மீடியாவுக்கு எப்படி வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு ஒரு கொஸ்டினை. இன்னொன்று, நர்சரியில் வாங்கி 20 டேஸ் கழித்து கொக்கோபீட்டில் நான் வச்சேன் நேற்று தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கீங்கப்பா, அதுக்கும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ரோசஸ் எல்லாம் எங்கே வாங்கலான்னு கேட்குறீங்க. ரோசஸ் எல்லாம் கேபிஎஸ்சில் நல்லா இருக்குது. நான் லாஸ்ட் டைம் கேபிஎஸ்சில் தான், அதாவது நர்சரியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபிஎஸ்சில் தாராளமாக வாங்கலாம். ஆன்லைன் ரோசஸ் பாருங்கள், இது நான் ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்னும் ட்ரிப் போடலை. இது வந்து நான் டைமர் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆளுங்க வச்சு. ஸோ நான் எங்களாலலாம் இது செய்ய முடியல, ஆளுங்களை வச்சு தான் நாங்கள் கொஞ்சம் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் டைமரை. அதை அடுத்து என்னங்கிறத காட்டுறேன். ஸோ இது சிண்டர் மீடியாக்கெல்லாம் தண்ணி வந்து நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் போயிட்டோம், அவசரத்துக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டோம்னா இதுக்கு 3 நேரம் தண்ணி ஊற்றணும். ஸோ ஏதாவது ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நான் இப்போ டைமர் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 1 வாரம் எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ பாருங்கள் சிண்டர் மீடியா எப்படி தடுத்துருக்குன்னு. மெயினாக அந்த சிண்டர் மீடியாவில் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்ணி தான் வேணும். தண்ணி வந்து 3 நேரம் ஊற்றி ஆகணும், ஊற்றினா தான் வளர்ச்சி நல்லா இருக்கும். கொக்கோபீட் மீடியாவில் நீங்கள் 2-3 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல. ஸோ மார்னிங் நான் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணேங்கிறத காட்டிட்டு அப்படியே நான் சொல்லிடுறேன். ஸோ 10 லிட்டர் ஆல்ரெடி மைக்ரோ நியூட்ரியன்ட்டை பற்றி நீங்கள் சொல்லியிருப்பேன் ஒரு லாங் வீடியோவில். ஸோ நான் இது 13-40-13ங்கிற ஒரு என்பிகே கொடுக்குறேன் செடிகளுக்கு. ஸோ பாருங்கள், நீங்கள் மழை பெய்யுது, நான் எப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் இது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 1 பிஞ்ச் ஆர் 2 பிஞ்ச் பெரிய செடி, இது 10 இன்ச் பாட்டை இந்த மாதிரி நீங்கள் தூவி விடலாம். நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஆல்ரெடி உங்கள் மீடியா ரொம்ப ஈரமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2 பிஞ்ச் வந்து செடியை சுற்றி தூவி விட்டுட்டு, ஸோ ஒன்று நீங்கள் ஸ்ப்ரே மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, நீங்கள் சாதாரண தண்ணியை ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, வாட் எவர், தண்ணி இப்போ தேவையில்லை, ஆல்ரெடி மழை பெய்யுதுங்கிறீங்க. ஸோ
ஏதோ ஒரு சத்து கொடுக்கணும் செடிக்கு. நம்ம வீக்லி ஷெட்யூலில் ஒரு ஸ்ப்ரேயிங் வருது, எப்சம் சால்ட்டோ மைக்ரோ நியூட்ரியன்ட் ஏதோ வருது அப்படின்னா மழையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் பெரிய செடிகளுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த தொட்டியை சுற்றி அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்று இலை மேலே அந்த சத்தை எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் அந்த பாட்டுக்கும் லேசாக அந்த போட்டிருக்கீங்க இல்லையா, என்பிகே போட்டிருக்கீங்க, நீங்கள் அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கொஞ்சம் நனைஞ்சு அந்த செடி எடுத்துக்கும். ஸோ 2 in 1 வரும் உங்களுக்கு. அட் அ டைமில் 2 வேலையும் முடிக்கலாம். ஸோ மைக்ரோ நியூட்ரியண்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ இருக்குது. அது ஏன் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான்ப்பா நீங்கள் சாப்பாடு மழையில் எப்படி கொடுக்கணும்னு கேட்டதுக்கு இந்த கொக்கோபிட் மீடியாவுக்கு நான் சொல்கிற ஆன்சர்ஸ். இது கொக்கோபிட் மீடியா, சிண்டர் மீடியா, ஈவன் சாயில் மீடியா, எது நம்ம வேறு கழுவி வச்சுருக்கோமோ அந்த மீடியாவுக்கு இதே தான். 3க்குமே கிட்டத்தட்ட ஒரே சாப்பாடு தான் வருது, என்பிகேஸ். இப்படி தான் நம்ம கொடுத்து வளர்க்க போகிறோம். இந்த செடிகளுக்கு இப்படி தான் நம்ம பண்ணணும். மைக்ரோ நியூட்ரியன்ட் பாருங்கள், நான் காலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். அதே மாதிரி அந்த வேர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டுச்சுன்னா அந்த என்பிகேயும் கரைஞ்ச செடி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அந்த 2 சத்தும் வரும். ஸோ இது ஒன்று. இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க, இப்போ நர்சரியில் செடி வாங்கி துளிர் நிறையா இருக்குது, நான் ரீபாட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியலை. செடி வாங்கிட்டு வந்த செடியில் துளிர் இருக்கா, இல்லை ரீபாட் இப்போ தான் பாட் பண்ணதுக்கப்புறம் துளிர் இருக்கான்னு தெரியல. பாட் பண்ணதுக்கப்புறம் துளிரெல்லாம் வந்துச்சுன்னா அந்த செடியை தயவுசெய்து எடுத்து நீங்கள் கழுவியெல்லாம் வைக்காதீங்க. இப்போ தான் அது க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கோம். அந்த செடியை எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. புதுசாக நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த செடியை நீங்கள் ரீபாட் பண்ணலைன்னா பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வாங்கி இப்போ 1 மாதமோ 2 மாதமே ஒரு செடியை நீங்கள் வச்சுருப்பீங்க. அது இப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகி துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செடியை கொண்டு போய் நான் உடனே வேறு கழுவுனா டிஸ்டர்ப்ட் ஆகிடும், செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க பழைய செடி ஏதாவது ரொம்ப நாளாக வந்து க்ரோத் இல்லாமல் அப்படியே இருக்குது, அந்த செடியை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு செடியை வேறு கழுவி நீங்கள் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாட்டிங் சாயில், கொக்கோபிட் மீடியாவோ இல்லை சாயில் மீடியா, எந்த மீடியா வேணாலும் கழுவி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு அட் அ டைமில் நிறைய செடியை வாங்கி ட்ரை பண்ணாதீங்கப்பா. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். புதுசாக நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் செய்கிறேன் அப்படின்னா 2 செடிக்கு மேலே நீங்கள் வாங்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன செடி பழசு ஏதாச்சும் இருந்தால் கூட, நார்மல் செடிஸ் இருந்தால் கூட அந்த செடியே எடுத்து நீங்கள் வேறு கழுவி நீங்கள் ஒன்ஸ் வந்து பண்ணுங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 monthsல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ நீங்கள் நர்சரிலேயோ வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எடுத்த உடனே நிறைய செடியை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறேன்னு பண்ணி இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் மனசுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 செடி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓ, நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். ஸோ பாட் சைஸு எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேர் ரூட் செடி நீங்கள் வாங்கி வேறு கழுவி வைக்கணுன்னா கண்டிப்பாக 4 inch இவ்வளோ தான் இருக்கணும், இல்லை 5 or 6 inch, இதுக்கு மேலே போகக்கூடாதுப்பா, செடியை பொறுத்து இருக்குது. ஸோ கொக்கோபிட் மீடியாவில் வேணும் அப்படின்னா நான் வந்து சைடெல்லாம் கொஞ்சம் ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன், தண்ணி தேங்கக்கூடாது அப்படின்னு. சிண்டர் மீடியாவுக்கு வந்து நான் வந்து ஹோல்ஸ் கொடுக்கல. என் தண்ணி வந்து சிண்டர் மீடியாவில் பாருங்கள், இதுக்கு நான் வந்து ஹோல்ஸ் கொடுக்கல, இது பிளெயினாக தான் இருக்குது. ஸோ தண்ணி வந்து இதில் வந்து உங்களுக்கு வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி சிண்டரில் தண்ணி நிற்காது. ஸோ இந்த செடியெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின 2 செடி, ஒரு கன்னியாஸ்ரீ, இன்னொன்று ப்ளூ மூன். ஸோ இதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு செடி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வளர்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன 4 inch பாட்டில் கிட்டத்தட்ட இது 3 months வரைக்கும் இந்த பாட் தாங்கும். இந்த வேர் ஃபுல்லாக பாண்ட் ஆகும். ஸோ இந்த இலையெல்லாம் இப்போ பாருங்கள் தானாக உதிருது. இதெல்லாம் பழைய இலை. 2வது இந்த காத்தடி காலத்தில் பழைய இலையெல்லாம் கொஞ்சம் இப்படி வரத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி மொட்டெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலர் தெரியும் போது பிஞ்ச் பண்ணிடணும். ஸோ அவ்வளோ எனர்ஜி சின்ன செடி கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு ஃபுல்லாக மொட்டுக்கு போயிடுச்சுன்னா வேர் வளர்ச்சி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம வேருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை வேரில் எந்த அளவுக்கு வளர்க்க முடியுங்கிறத தான் பார்க்கணுமே தவிர பூக்கெல்லாம் ஆசைப்படவே கூடாது.
கண்டிப்பாக வேணால் ஒரு பூ விட்டு பார்க்கலாம். நீங்கள் வாங்கின ஐடி வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பிஞ்ச் பண்ணிடணும்ப்பா. பிஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எல்லாமே வேருக்கு போகும், செடியோட வளர்ச்சியை நோக்கி போகும். நீங்கள் ஃபுல்லாக மொட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு சின்ன செடியில் பூக்க விட்டிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த செடி வந்து உங்களுக்கு போயிடும், உங்களுக்கு வராது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் எல்லாத்தையும் மொட்டெல்லாம் எடுத்துடுறேன். ஒரே ஒரு மொட்டு மட்டும் விடுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இந்த கன்னியாஸ்ரீ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. கண்டிப்பாக ஒரு 4 இன்ச். ஸோ பாட் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். இது பாருங்கள் கொக்கோபீட்டில் வளருது. ஆல்ரெடி இஷ்யூ எவ்வளோ ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நாளைக்கு அதை கூட நான் காட்டுறேன். ஒரு அயன் சால்ட்ரிங் அண்ட் அயன் வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் இருக்கும், எலக்ட்ரானிக் ஷாப்ஸில் இருக்குது. நீங்கள் அதை வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஹோல்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். இல்லைன்னா ஸ்டவ் வச்சுட்டு ஒன்றுனா நம்ம போட்டுட்ருக்கணும். பாருங்கள், இது சிண்டர் மீடியா சின்ன பாட்டில் தான் இருக்குது. ஸோ பாட்டெல்லாம் ரிது பாட்ஸுங்கிற ஒரு கேரளாவில் இருக்குப்பா. அவங்கக்கிட்ட தான் நான் பாட்ஸ் வாங்குகிறேன். எல்லா சைஸஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் அவங்க நம்பரை, வாங்கியிருக்கீங்க கூட. அவங்கக்கிட்ட பாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எல்லா சைஸ் பாட்ஸும் வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி 4 இன்ச் 5 இன்ச் 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு. அப்புறம் சாயில் மீடியாவில் நீங்கள் எப்படி வைக்கணும், சாயில் மீடியா சீரீஸ்க்கு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 3 டைப் கொடுத்துருக்கேன் சாயில் மீடியாவில். ஒன்று வந்து சாண்டு மணல் வச்ச ஒரு பாட்டிங் சாயில் கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து உமி வச்சு ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி 3 டைப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 3ல் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் மெயினாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபங்கிசைடு கண்டிப்பாக வேணும், ஹியூமிக் கண்டிப்பாக வேணும், சீவீடு கண்டிப்பாக வேணும்ப்பா. இதெல்லாம் வந்து மெயினாக நம்ம கைவசம் இருக்கணும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு பேபிக்கு சாப்பாடு 1261ங்கிற NPK கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செடி வாங்கிட்டு வந்து வச்சேன், இப்போ தான் வச்சுருக்கேன், நேற்று தான் வச்சுருக்கேன், நான் அடுத்த சாப்பாடு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ சாப்பாடு கொடுக்குறதுல அவசரப்படக்கூடாதுப்பா. நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், இந்த நோடெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். உங்கள் செடிக்கு கண்டிப்பாக இந்த நோடு ஆக்டிவேட் ஆகி துளிர் வரணும். அப்போ தான் இந்த 1261ங்கிற சாப்பாடை நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி எதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அது வந்து இஷ்யூ வந்துடும் செடிக்கு உங்களுக்கு. ஸோ அந்த வேரில் வேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த செடி ஃபஸ்ட்டு வேரே வளரலைன்னா நீங்கள் போட்ட சாப்பாடு அந்த மண்ணில் அப்படியே தான் இருக்கும். அதுவே வந்து ஆபத்தாக போயிடும். உங்கள் இந்த வேரெல்லாம் வந்து எரிஞ்சிரும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த நோடெல்லாம் ஆக்டிவேட் ஆகி அந்த துளிரெல்லாம் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த செடிக்கு சாப்பாடுக்கு போகணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேரை கழுவி வைக்கும்போதே ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்காதவங்க மைக்கோரைசா ட்ரைகோடர்மா கொடுத்து வளர்க்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ்லேயே வளர்க்கலாம். ஸோ மழையெல்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி டைமில் இந்த சின்ன செடியை கொண்டு போய் நீங்கள் எங்கே வைக்கலாம், கொஞ்சம் நிழல்ல. ஏன்னா தொட்டி உங்களால் தூக்க முடியும், தூக்கிட்டு போய் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் நோட்ஸு ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து நான் கொக்கோபீட்டும் பெர்லைட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சேன். இது இஷ்யூ இருக்க பிளான்ட், ஆல்ரெடி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது இந்த பிளான்ட்டில். ஸோ நான் வந்து கொக்கோபீட்டும் பெர்லைட் மிக்ஸ் பண்ணி இது வச்சுருக்கேன். இப்போ தான் தளிர் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. மறந்து போய் மழையில் வச்சிட்டோம்னா திருப்பி நனைஞ்சிரும். உங்களுக்கு நனைஞ்சிருச்சுன்னா செடி வீணாக போயிடும். ஸோ பாருங்கள், இந்த செடியெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் 10 இன்ச்சில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம ட்ரிம் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் வந்து மழை பெஞ்சா இஷ்யூஸ் வராது. ஏன் வராதுன்னா வேர் நிறைய இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ தண்ணி வந்து மழை பெஞ்சாலும் எல்லா தண்ணியும் வெளியில் போயிடும். 2வது வேணுங்கிற அளவுக்கு அந்த கொக்கோபீட் உறிஞ்சி வச்சுக்கிறோம். வேர் ஃபுல்லாக பாண்டாக இருக்கும். அதனால் இஷ்யூஸ் வரவே வராது எவ்வளோ மழை பெஞ்சாலும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அந்த தளிர் வருது. ஆனால் இந்த தளிரை என்ன செய்யணும், நம்ம வந்து காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இன்செக்டிசைடு வேணும். ஸோ ஒரு கைவசம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்செக்டிசைடு வச்சுக்கிறணும். அப்புறம் இசபியான் கொடுத்ததுக்கப்புறம் பன்னீர் ரோஸோட அப்டேட் எங்கே அப்படின்னு கேட்டிங்க. ஸோ பாருங்கள், பன்னீர் ரோஸில் இன்னும் செடி தான் வளருதே தவிர இன்னும் பூக்குண்டான
இஷ்யூஸ் வரல. 2 தடவை காற்றுக்கு வேறு கீழே விழுந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இதை நான் ரீபாட் பண்ண போகிறேன். ஸோ ரீபாட் பண்ணும்போது அதோட வீடியோவும் நான் காட்டுறேன். நேற்று கீழே விழுந்து அதோட கொப்பு உடஞ்சி போச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ரீபாட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு இந்த செடி போகும். இல்லைன்னா இது வளர்ந்துக்கிட்டே தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரீபாட் பண்ணிடலாம்ப்பா. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க, கரெக்டாக அவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க என் வீடியோஸ் பார்த்துட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா நீங்கள் பண்ணியிருக்கிறது. கரெக்டாக அந்த 15 டேஸ்க்கு என்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் 1261 எப்படி கொடுக்கணும், அவங்க நீட்டாக ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட். அந்த மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அந்த எந்த இஷ்யூஸ் இல்லை. உங்களுக்கு என்ன நான் சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் மைக்ரோரைசா ட்ரைகோடர்மாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் ஒன்று தரேன். நான் ஆல்ரெடி 3 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும் ஒரு நல்ல க்ரோத்துக்கு. அதுக்கப்புறம் இன்னும் மெயின் கரெக்டாக இதில் என்ன வேணும் அப்படின்னா தண்ணி. டிடிஎஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். டிடிஎஸ் நமக்கு எவ்வளோ இருந்தால் ரோசஸ் எல்லாம் இவ்வளோ ஹெல்த்தியாக வளருங்கிறத ஆல்ரெடி டிடிஎஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோ கம்ப்ளீட் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக உங்கள் வீட்டு தண்ணியை நீங்கள் பார்க்கணும்ப்பா. உங்களால் குடிக்க முடிஞ்சாதான் அந்த செடியை இந்த கொக்கோபிட் மீடியாவுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். சாயில் மீடியா கூட அந்த அளவுக்கு இஷ்யூஸ் வராது. கொக்கோபிட் மீடியா ஆல்ரெடி உப்பு மேற்கொண்டு நம்ம என்பிகே சால்ட்ஸ் கொடுத்து வளர்க்குறோம். ஸோ தண்ணியும் உப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். ஸோ உங்கள் வீட்டு தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். தண்ணி வந்து நல்லா இருக்கணும். டிடிஎஸ் 300க்கு கீழே இருந்தால் தான் பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். அப்புறம் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஏன் இப்படி வருதுன்னு கேட்காதீங்க. தண்ணி 300க்கு கீழே தான் இருக்கணும் டிடிஎஸ் ஃபார் கொக்கோபிட் மீடியா. அதே மாதிரி சாயில் மீடியா கூட அந்தளவுக்கு இஷ்யூஸ் வராது. அதாவது நீங்கள் பாண்டாக வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு அதுவும் 500 கீழே இருந்தால் ஓகே. ரொம்ப உப்பு தண்ணி அந்த மாதிரி சால்ட்ஸ் நிறையா உங்கள் தண்ணியில் இருக்குது அப்படின்னா இந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்காது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணுப்பா. ஸோ எனக்கு வந்து தண்ணி நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டு தண்ணி நான் காவேரி ஓரமாக இருக்கேன். எனக்கு வீட்டில் காவேரி வாட்டர் சப்ளை இருக்குது. ஸோ என் தண்ணி நல்லா இருக்குது. அதனால எனக்கு அந்தளவுக்கு இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு தண்ணியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ மெயினாக கொக்கோபீட்டுனா என்னங்கிறத பற்றி வீடியோ இருக்குது. கொக்கோபீட் வாங்கி நீங்கள் கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாயிலுக்கும் ஆல்ரெடி பாட்டிங் சாயிலில் வளர்க்குறவங்களுக்கும் அந்த மீடியாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம வளர்க்கலாம். நீங்கள் நர்சரியில் சிம்பிளாக ஒரு செடி வாங்கிட்டு வாங்க. ஒரு 2 செடி வாங்கி உங்களுக்கு பிடிச்ச செடி 2 செடி வாங்கிட்டு வந்து கொக்கோபீட்டோ சாயில் மீடியாவோ நம்ம பார்த்து வளர்க்கலாம். கண்டிப்பாக ஃபங்கிசைட், இன்செக்டிசைட், ஹியூமிக், சீவீட், 1261 இதெல்லாம் வேணும். தேங்க்யூப்பா.